ஹாய் மக்களே, சென்னையிலேருந்து நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி ஜுவல்லரி மேக்கிங்கில் ஒரு சூப்பரான நெக் செட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மல் ஜெல்லி பீட்ஸ் மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் அந்த பீடு நேமே இதில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஜெல்லி பீட் மாதிரியே இருக்கும். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக ஜெல்லி பீட் கிடையாது. இது வந்துட்டு நம்ம 4 பிளட் பீட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம பேஜில் இந்த பீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நார்மல் ஜெல்லி பீட்ஸை வச்சு போடும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குமோ அதே ரொம்ப ஹை லுக்காக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பீட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதுக்கு பிங்க் கலர் ஷேட் வந்து யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியர் வயர் கோல்டன் கலரில் வந்து அண்ட் பேக் ரோப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங் டைப்பில் இருக்க ஃப்ளார் மாதிரி இருக்கும். ரிங் வச்சு சுற்றி ஃப்ளார் மாதிரி இந்த டைப்பில் இருக்கிற ஸ்பேசர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் கியர் லாக் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் பால்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மீன்ஸ் கோல்டன் கலர் வந்து எடுத்து அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம எப்போதும் போல் டூல்ஸு. ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பீட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஹேங்கிங் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ நான் அதில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹெட் பின் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு இந்த பீடை ஒன்று வந்து இப்படி போட்டுக்கோங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் பாலு. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இதை வந்து இப்போ நம்ம பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இவ்வளோ லென்த் வந்து தேவைப்படாது. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோன்னு இப்படி வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நோஸ் பிளேயர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை இங்கே வச்சு ஜஸ்ட்டு பேக் சைடு ஒரு பெண்டிங் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த எட்ஜில் வந்து பிடிச்சிட்டு இப்படி முன் பக்கமாக திருப்பி நீங்கள் பெண்ட் பண்ணிக்கணும். பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ்லேருந்து எல்லா கிளாஸ்லையுமே இந்த ஸ்டெப்ஸ் நம்ம சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதே மாதிரியே நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ மேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கியர் வேர் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். சோக்கர் டைப்பில் வர மாதிரி. ஸோ இந்த கார்னரில் வந்துட்டு ஒரு எட்ஜஸில் நம்ம கியர் லாக் வந்து போட்டுட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இதை இப்படியே பெண்ட் பண்ணி இது உள்ளார விட்டுக்கணும். இப்படியே செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் வந்துட்டு ஒரு 3 வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 3 வந்து போட்டு எடுத்திருக்கேன். அண்ட் இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ளவர் டைப்பில் இருக்கிற ஸ்பேசர் இல்லையா, அந்த ஸ்பேசரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்படி ஸ்பேஸர் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்கிங் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இந்த ஹேங்கிங்கை உள்ளார போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்து அகெயின் ஒரு ஸ்பேசர் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பீட் இந்த மாதிரி தான். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த எண்ணில் இங்கே எப்படி ஸ்டார்டிங்கில் 3 கொடுத்துருந்தோனோ அதை மாதிரி கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கியர் லாக் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளார வச்சுருக்கேன். அண்ட் வீடுக்குள்ளார இப்படி விட்டுட்டு வெளில இழுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்துச்சு பார்த்திங்களா. ஸோ இது இப்படியே வச்சு எடுத்திங்கன்னா இது வந்துட்டு டைட் ஆகிடும், உங்களுக்கு கேப் இருக்காது. நம்ம இந்த இடத்துல ஜம்ப்ரிங் வேணாலுமே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நம்ம வந்துட்டு நம்ம அந்த இடத்துல பேக் ரோப் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதை இப்படியே வச்சுட்டு ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். பேக் ரோப் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக ஒரு நெக் செட் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி பிடிச்சிருக்கு இது வந்து பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அவுட்புட் எப்படி வந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த சேனல் அண்ட் என்னோட நான் எடுத்துகிட்டு இருக்க கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.